ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட்டு காமிக்கிறோனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு பச்சை பயிறு அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த மூணையுமே நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை டயட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த அரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். வரகு, சாமை அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த அரிசிகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கெயினை நல்லாவே கம்மி பண்ண முடியும். ஸோ இது சின்ன சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது பச்சைப்பயிறு, அரிசி இதெல்லாத்தையுமே நைட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 8 ஹவர்ஸ் உங்களுக்கு நல்லா ஊறணும். ஸோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா நைட்லேயே இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஸோ இந்த தோசையை பொறுத்த அளவுக்கு நமக்கு மாவு புளிக்க வைக்கக்கூடாது. ஸோ மாவை அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க. இந்த மிளகா காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரமான மிளகாவாக இருந்தால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி இலை, இல்லை அப்படின்னா கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கும் போது அந்த கலரும் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு கருவேப்பிலையில் உள்ள சத்துங்க கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ மாவு ஒரு பேட்ச் நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டால் சரியாக அரைக்காது அப்படிங்கிறனால 2 பேட்சாக நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2வது பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் 2வது பேட்ச்லேயே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால தான் கலர் இன்னும் டார்க்காக தெரியுது. அதே மாதிரி ரொம்ப நைஸாக இந்த தோசைக்கு அரைக்காதீங்க. கொஞ்சம் ரவை பதத்தோட கொஞ்சம் பரவாயில்லாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த மாவுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை கண்டிப்பாக கிடைக்காது. நல்லா மொறு மொறுன்னு சுட்டு கொடுக்கணும் அப்படின்னா மாவு திட்டமாக கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்போட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் போட்டிருக்கிறது ராக் சால்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே உப்பு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான இஞ்சி சட்னி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது ரெண்டையுமே நல்லா கலர் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம பொன்னிறம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம். தீய விட்டுறாதீங்க. நல்லா ஒரு கலர் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட இஞ்சி சேர்த்து வறுக்க போகிறோம். இஞ்சியை மிதமான சூட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், அதோட தன்மையும் மாறிடும் இல்லையா, அதுக்காக நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா மிதமான சூட்டில் இஞ்சியும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி காரம் இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ
அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா இஞ்சியும் காரம், நீங்கள் மிளகாவும் ரொம்ப காரம் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நான் வந்து சின்ன மிளகாவாக ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மிளகாவும் நல்லா வறுப்பட்டு வரணும். அப்போ தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி, சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவில் புளி வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இஞ்சி சட்னி அப்படிங்கும்போது கொஞ்சம் புளி சேர்த்தாதான் அந்த காரத்துக்கும் இந்த புளிப்பும் கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி புளியுமே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்ல வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அது கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அப்படியே சூடாக போட்டால் நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து இஞ்சி சட்னி ஒரு துவையல் பதத்தில் இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை அரைச்சிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த வெல்லம் சேர்க்கும்போது அது வந்து இன்னும் நல்லாவே எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பதத்தில் இருந்தாலே போதும். இல்லை இதோட கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு மற்ற தோசை எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பபிள்ஸ் வரும். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த தோசை வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம புளிக்காமல் நம்ம வந்து செய்கிறோம், இந்த தோசை எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தோசை இந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நார்மலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சட்னி கூட சாப்பிட்றதோட இது காரசாரமாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.